ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஆசமான ரெசிபி. ஷிஸ்வான் சிக்கன் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் 3 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த லெக் பீஸில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்றதுக்காக எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நைஃபை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இது ஷிஸ்வான் சிக்கனுக்காக ஹோம்மேட் மசாலா, பெப்பர், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம்மேட் மசாலாலே ஏற்கனவே இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு, அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 hour நல்லா மேரினேட் ஆகட்டும் சிக்கன். 1/2 hourக்கு பிளேட் க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. இப்போ 1/2 hour நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனது திருப்பி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பீஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு புது பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாப்டு ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு முழு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணியிருந்தால் போதும். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சோயா சாஸ், கெட்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சிக்கனில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறதுனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் செஸ்மி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது வெள்ளை எள்ளு. இப்போ இதில் 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறது ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஷிஸ்வான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு.
டாப்பிங்ஸ் வந்து கொரியாண்டரோட செஸ்மி சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அடிஷ்னலாக. இந்த சூப்பரான ஜூஸியான சிக்கன் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சே செஞ்சிடலாம். கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் ஆசமாக இருக்கும். நார்மலாக சிக்கன் எடுத்தால் கிரேவி அந்த மாதிரி செய்வீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.